ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, கடவுளா சைத்தானான்னு தான் நம்மளோட ஹோலி புக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. கடவுளுக்கு எதிரி சைத்தான், கடவுளா சைத்தானா அப்படி தான் கம்பேரிசன் இருக்கும் ஹோலி புக்ஸில். ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுளா அறிவியலான்னு சொல்கிறாங்க. அறிவியல் முதிர்ச்சி அடைஞ்சதுனாலேயே நாஸ்திகம் வளருது. அதுக்கும் நாஸ்திகம் வளர்கிறதுக்கும் அறிவியலை காரணம் காட்டி கடவுளை எதிர்த்து பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதனால் அறிவியலை கடவுளுக்கு அகென்ஸ்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கடவுள் நன்மை செய்யக்கூடியவர், தூய்மையானவர், உயர்ந்தவர் அப்படிங்கிற பேர். சைத்தான் அப்படின்னா என்னென்னா, கடவுளுக்கு அப்படியே எதிரானவர், காமம், கோபம், பற்று, பேரட்சி, அகங்காரத்தில் நம்மளை பிடிச்சி தள்ளுறவங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஹோலி புக்ஸ்லேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அறிவியலை எதுக்காக கடவுளுக்கு எதிராக ஒப்பிடுறாங்க, அறிவியலை காரணம் காட்டி எதுக்கு நாஸ்திகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். ஆதாம் ஏவாள் கதையில் சைத்தான் அந்த ஏவாளுக்கு கனியை கொடுத்து சாப்பிட சொல்லும். ஏன் அப்படின்னா, இந்த கனியை சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு பகுத்தறிவு வந்துடும், நீ கடவுளுக்கு சமமாக அறிவாளி ஆகிடலாம், எல்லா விதத்திலையும் மேன்மை அடைஞ்சிடலாம், உனக்கு பகுத்தறிவு வேணும் அப்படின்னா அந்த கனியை சாப்பிடுன்னு சொல்லி ஏவாளை மதிமயக்கி அந்த சைத்தான் சாப்பிட வச்சிரும் ஏவாளை. இப்போ இந்த சைத்தான் சொன்னது பொய்யா? சைத்தானே ஒரு ஒரு கெட்டது, அது கண்டிப்பாக பொய் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா சைத்தான் உண்மையதான் சொன்னிச்சா? இந்த கனியை சாப்பிட்டா உனக்கு பகுத்தறிவுன்னு சைத்தான் சொன்னது உண்மையா பொய்யா? இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதுக்கு முன்னால இன்னொரு பகுதியும் பார்த்துடலாம். இவர் யார் அப்படின்னா, ஈவேரா பெரியார் சொல்லுவாங்க. இவர் பெண் விடுதலை போராடியிருக்கார், வைக்கம் வீரர்னு பேர்லாம் கொடுத்துருக்காங்க கேரள மக்கள்னால. இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, பகுத்தறிவு பகலவன். இவர் நாஸ்திகம் பேசுகிறவர், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர். இவருக்கு மக்கள் கொடுத்த பெயர் பகுத்தறிவு பகலவன். கடவுளுக்கு எதிராக பேசுகிற இவருக்கு பேரும் பகுத்தறிவு பகலவன். ஆதாம் ஏவாள் கதையில இந்த சைத்தானும் பகுத்தறிவு உனக்கு வரணும் அப்படின்னா இந்த கனி நீ சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிள்ல இருக்கிற இந்த கதையிலைய அந்த சாத்தான் பகுத்தறிவு வேணும் அப்படின்னா கனியை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு. வெறும் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இவர், அதாவது 1983 தான் இவர் இறந்தாரு. அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இவர் கடவுளுக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்காரு. இவருக்கு பெயரும் பகுத்தறிவு பகலவன். இந்த ரெண்டு பகுத்தறிவுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியை முன்வைக்கிறேன், நான் பதில கடைசியில சொல்றேன். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, அறிவியலை பத்தி கொஞ்சம் பேசிடலாம். அதாவது 1900 2000க்குள்ளதான் இந்த அறிவியல் அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3, 4, 17, 18, 19, 20ன்னு இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து வந்திருந்தாலும் கடைசி ஒரு 50-60 வருஷமா தான் அறிவியலோட வளர்ச்சி அசூர வளர்ச்சியா இருக்குது. 1960 தான் உலகம் முழுக்க கரண்டே பரவலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் கரண்ட் கூட கிடையாது. அறிவியலோட எவல்யூஷனுங்கிறது ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நடந்திருக்கு. 1800 1900க்குள்ள அறிவியல்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் புதுசாக தியரிஸ் உருவாக்குறாங்க. அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒரு டிவைஸாக பொருளாக உருவாக்குறது கடந்த நூற்றாண்டில் நடந்திருக்கு. அதாவது சயின்ஸோட எவல்யூஷனுங்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் தான் ரொம்ப எவல்வ் ஆயிருக்கு. ஆனால் மனிதர்கள் வாழ்றது ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்துட்டே இருக்காங்க. அத்தனை ஆயிரம் வருஷத்தில் எப்பவுமே நடக்காத இந்த அறிவியல் முன்னேற்றம் இப்போ எப்படி ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் இதெல்லாம் நடக்கணும்? மொபைல் 1982, 3 அந்த வருஷத்துல தான் மொபைல்லையே நம்ம கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் மொபைலும் கிடையாது. எதனால ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த அறிவியல் குயிக்கா வளரணும். இந்த நவீன அறிவியலுக்கு அடிப்படையே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் தான். சரி தப்புன்னு பகுத்தறிகிறது. இந்த பகுத்தறிவு சக்தி தான் இந்த நவீன அறிவியலுக்குமே அடிப்படையா இருக்கிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பேசுவோம், எலக்ட்ரிக்கலில் பேசுவோம், எலக்ட்ரானிக்ஸில் பேசுவோம். அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதர்கள் புத்தின்னு சொல்கிறது, உனக்கு புத்தி வேலை செய்யலான்னு கேட்குறோம்ல,
புத்தி அப்படின்னா என்னன்னா சரி தப்புன்னு பகுத்தறியக்கூடிய சக்தி தான் இந்த புத்திங்கிற இதுக்கு இருக்கு. அதன் ஆதாரத்துல தான் நவீன அறிவியலே கண்டுபிடிக்கப்படுது. சரியா தப்பான்னு பகுத்தறிஞ்சு தான் இந்த நவீன அறிவியலே இயங்குது. 0னா தப்பு, 1னா கரெக்டு, 0வா 1னா ட்ரூனா கரெக்டு, ஃபால்ஸ்னா தப்பு, ட்ரூவா ஃபால்ஸா இப்படி பார்த்து தான் கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு ப்ராசஸராக இருக்கலாம், ஒரு கரண்ட்டு ஒயர் வழியாக வர ஒரு கரண்ட்டாக இருக்கலாம். அது ஏசி கரண்ட் டிசி கரண்ட்டுன்னு 2 விதமாக இருக்குது. ஏசி கரண்ட்டும் டிசி கரண்ட்டுமே 0க்கும் 1க்கும் நடுவில் வேவில் ட்ராவல் பண்ணி தான் வரும். இதே மாதிரி நீ நவீன அறிவியல் எதனை வேணால் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸு, இந்தமாரி எந்த இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாலுமே லாஜிக்ஸ் இல்லாமல் கிடையாது. லாஜிக்ஸ் இல்லாமல் மாடர்ன் சயின்ஸே கிடையாது. இந்த புத்தின் அடிப்படையாக கொண்டு இயங்குகிற இந்த லாஜிக் அடிப்படையாக கொண்டு இயங்குகிற இந்த நவீன அறிவியலுக்கு ஏன் டெஸ்ட்ரக்டிவாக இருக்குது? இப்போ இதனாலே நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ லைட் பொல்யூஷன்லாம் இப்போ தான் இருக்குது. லைட் பொல்யூஷன் இருக்கிற காரணத்தினால தான் வானத்தில் நட்சத்திரம்லாம் தெரியறது கிடையாது. நம்ம சின்ன வயசில் வானத்தில் அழகழகாக நட்சத்திரம் பார்த்துருப்போம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஏன் காரணம் என்னென்னா லைட் பொல்யூஷன். ஓசோன் லேயரில் ஓட்டை உள்ளது. ஏன் அப்படின்னா ஏர் பொல்யூஷன், குடிக்கிற தண்ணி சுத்தமாக இல்லை, வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி சுற்றி பொல்யூட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நவீன அறிவியல் முக்கிய பங்கு வகிக்குது. எதனால் புத்தியை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற, அதாவது லாஜிக்கல் திங்கிங்க்கு அடிப்படையாக கொண்டு இயங்குகிற இந்த நவீன அறிவியல் ஏன் டெஸ்ட்ரக்டிவாக இருக்குது? இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம அடுத்த பகுதியில் பார்த்துடலாம். நம்ம இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் கொஷின் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். எதனால பகுத்தறிவை கடவுள் எதிர்த்தாரு? சைத்தானியை ஆதாம் ஏவாளுக்கு கனியை கொடுத்து பகுத்தறிவு அவங்களுக்கு வரணும்னு விரும்புச்சு. கடவுளை எதிர்த்த ஈவேரா பெரியாருக்கு பகுத்தறிவு பகலம் ஏன் பேர் வச்சாங்க? சயின்ஸ் எப்படி குறுகிய காலகட்டத்தில் வளர்ந்துச்சு, அது ஏன் டெஸ்ட்ரக்டிவாக இருக்குது? இது இவ்வளவும் பார்த்தோம். இப்போ அதுக்கான பதிலாக எல்லாத்துக்கான காரணத்தை இந்த பகுதியில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நாம் இந்த உடல் கிடையாது, இந்த உடல் இயக்கக்கூடிய ஆத்மா தான். அந்த ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி, வானத்தில் நட்சத்திரம் தெரியுது, அது மாதிரி சின்ன புள்ளியாக பூர்வ மத்தியில் உட்காந்துருக்கு, 2 இன்ச் உள்ள தள்ளி. அதுதான் நீங்களே தவிர, அந்த புள்ளி தான் நீங்களே தவிர இந்த உடம்பு நீங்கள் கிடையாது. இந்த உடம்பு நான் என்னோடதுன்னு தான் சொல்கிறேன். எப்படி என்னோட ஃபோன் என்னோடது, இந்த மைக் என்னோடதுன்னு சொல்கிறனோ, அந்த டிஷர்ட் என்னோடதுன்னு சொல்கிறனோ, அதே வரிசையில் தான் இந்த உடம்பு என்னோடதுன்னு சொல்கிறோம். என் ஃபோனு, என் மைக், என் டிஷர்ட் எல்லாமே ஜடப்பொருள். அதே மாதிரி அதெல்லாம் என்னோடதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த உடம்பும் என் ஜட பொருள், அதையும் நான் என்னோடதுன்னு தான் சொல்கிறேன். இந்த உடம்பு தான் நான் சொல்லலை. நீங்களும் அதே பதில் தான் சொல்லுவீங்க. உடம்பு யாரோடதுன்னு கேட்டால் இந்த உடம்பு என்னோடதுன்னு சொல்லுவீங்களே தவிர இந்த உடம்பு தான் நான் சொல்ல மாட்டீங்க. இதுதான் ப்ரூஃப் இந்த உடம்பு இங்கே கிடையாதுங்கிறதுக்கு. ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவர் போயிட்டாருன்னு தான் சொல்கிறோம். வெளியில் போன அந்த ஆத்மாவை பார்த்து அவர் போயிட்டார், அதாவது உயர்தனியாக சொல்கிறோம். இறந்து கிடக்கிற அந்த உடம்பை பார்த்து அந்த பிணத்தை தூக்குங்க, அதை தூக்குங்கன்னு சொல்லி அது ஒரு அக்ரிணி பொருளாக பேசுகிறோம். உடலும் ஆத்மாவும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. அதாவது இறந்த பின்னால ஆத்மாவை உயர்தினியாகவும் உடல் அக்ரிணியாகவும் சொல்கிறோம். உடலும் ஆத்மாவும் ஒன்றா இருக்கும்போது, அதாவது உயிரோடு இருக்கும்போது, உங்களை மாதிரி என்னை மாதிரி உயிரோடு இருக்கும் போதுமே இந்த உடல் அக்ரிணி தான். அந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் உயர்திணை. அதனால ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மொத்தத்தில் நீங்க இந்த உடம்பே கிடையாது, அதை இயக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா இரு புருவங்களுக்கு மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது. அதுதான் நீங்க. ஒருத்தங்களை பார்த்து பேசும்போதுமே அந்த ஆத்மா தான் அவங்கன்னு பார்த்து பேசணும். அந்த புருவ மத்தியை பார்த்து தான் பேசணும். அந்த ஆத்மா தான் பேசுதுன்னு நினைச்சு பேசணும். ஒரு ஜேசிபிக்குள்ள உட்காந்து எப்படி ஆப்ரேட்டர் அந்த ஜேசிபி இயக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி ஆத்மாங்கிற ஆப்ரேட்டர் இந்த உடம்புங்கிற ஜேசிபிக்குள்ள உட்காந்து அந்த உடம்பு இயக்கிட்டு இருக்குது. அந்த புரிதல்ல தான் பார்க்கணும். எப்படி ஒருத்தவங்க முகத்தை பார்த்து பேசினாதான் அது உயர்ந்தது, ஒருத்தவங்க பார்த்து கண்ணை பார்த்து பேசணும், பெண்களை பார்த்து கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்றாங்கல்ல, அதை விட உயர்ந்தது என்ன அப்படின்னா ஆத்மாவை பார்த்து பேசுறது. அதை விட தான் இதுல பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுதான் நல்ல பழக்கம். அந்த ஆத்மா தான் நீங்களே தவிர அந்த உடல் நீங்க கிடையாது. இப்போ உடலுக்கு எப்படி கை கால் கண் காது மூக்கு அங்கமா இருக்குதோ, ஆத்மாவோட அங்கங்கள் என்ன அப்படின்னா மனம் புத்தி சமஸ்காரம்ங்கிறது. மனம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதா சும்மா இருக்க நேரத்துல, அதுதான் மனம். புத்தி அப்படின்னா மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் சரியா தவறான்னு பகுத்தறிகிறது. நம்ம பகுத்தறிவு பகலன்னு பார்த்தோமா, அதாமே ஏவாள் கதையில கனியை கொடுத்துச்சா பகுத்தறிவு வரணும்னு காரணம் காட்டி, இந்த பகுத்தறிவு வந்ததுனாலதான் கடவுள் சொர்க்கத்திற்கே அனுப்பிச்சாருங்கிறது எல்லாம் கதையில இருக்குது. அந்த கதையை நீங்க யூடியூப்ல டெப்தா பார்த்துக்கோங்க, நான் மேலோட்டமா சொல்லியிருக்கேன். அந்த புத்தி தான் இந்த புத்தி, பகுத்தறிவுங்கிறது இதுதான். அது என்ன பண்ணும் அப்படின்னா மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் சரியா தப்பான்னு பகுத்தறிஞ்சு அது சரியா இருக்கும் பட்சத்துக்கு செயலுக்கு எடுத்துட்டு வர அனுமதிக்கும். இப்போ ஒருத்தவங்களை நான் அடிக்கணும்னு தோணுது, என் கோபம் வருது அப்படின்னா எண்ணம் வரும். புத்தி சரியா தப்பான்னு பகுத்தறியும். அது தப்பான எண்ணம் வரதுனால அது செயலுக்கு எடுத்துட்டு வர அனுமதிக்காது. இதுதான் இந்த புத்தியோட வேலை.
சரி அப்போ புத்தி நல்லதானே என்ன, இது வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி தானே இதுக்கு இருக்குது, கெட்ட எண்ணங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்க தானே செய்யுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதை விட ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் இருக்குது, அதைத்தான் ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்துச்சு, அதை பறிக்கிறதுக்காகத்தான் சைத்தான் கனியை கொடுத்துச்சு. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இது சரி தப்புங்கிற மட்டும் தானே பகுத்தறியுது. ஏன் சரி தப்புன்னு பகுத்தறியுதுன்னா, மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் சரி தப்புன்னு ரெண்டு விதமா இருக்குது. பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன், ரெண்டு எமோஷன் இருக்குது, ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்குது. அதனால சரியா தப்புன்னு பகுத்தறியுது. ஒருவேளை மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் சரியா மட்டுமே இருக்கும் பட்சத்துல இது தேவையா? எந்த எண்ணம் வந்தாலுமே அது சரிதான், அதுக்காக எதுக்கு சரியா தப்பான்னு ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணணும்? எது வந்தாலுமே நம்ம செயலுக்கு எடுத்துட்டு வந்துடலாம் தானே. அப்படிதான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. கெட்ட எண்ணங்கள் மனதிற்குள்ள வரும்போதுதான் நல்லதா கெட்டதான் பகுத்தறிய வேண்டிய தேவையே வருது. அப்போ அந்த மாதிரி சுத்தமா கெட்ட எண்ணங்களே மனதில் இல்லாம தான் ஏவாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கனியை கொடுத்ததுக்கு அப்புறம் கெட்ட எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்துருச்சு, இந்த புத்தி வேலை செஞ்சிருச்சு. பகுத்தறிவு வேலை செய்த காரணத்தினால சொர்க்கத்தில் இருக்க, அதாவது ஏதேனும் தோட்டத்தில் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி கடவுள் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் காரணம் ஏவாள் வந்து கனியை கொடுத்ததுக்கு. இதுக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸோட மூலாதாரமே என்னன்னு பார்த்தோம், லாஜிக்கல் திங்கிங் தான் பார்த்தோம். சரி தப்புன்னு பகுத்தறிகிறது தான் சயின்ஸோட வேலை. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்னா அதையும் நீங்க வேற வீடியோல நீங்க டெப்தா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பெரிய சயின்ஸு. லாஜிக்கல் திங்கிங் தான் சயின்ஸோட அடிப்படை. அதாவது சரி தப்பு ட்ரூவா ஃபால்ஸா ஜீரோவா ஒன்னான்னு பகுத்தறியதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் எல்லா சயின்ஸோட அடிப்படை. அது வந்து இதுல இருந்து தான் எவால்வ் ஆகுது. அந்த சயின்ஸு ஒரு கடைசி 100 வருஷமா தான் டெவலப் ஆகுது. எதனால கடைசி 100 வருஷமா தான் டெவலப் ஆகுது, இத்தனை ஆண்டு காலமும் மனித இனம் இருந்தாலும் அப்படின்னா, இந்த புத்தி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே இயங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடி புத்தியின் தேவை இல்லாம ஆதாம் ஏவாள் மாதிரி மட்டுமே மனிதர்கள் முடிவெடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்து தெய்வங்கள் வழிபடுறோமா, தேவதைகள்னு சொல்லி லட்சுமி நாராயணன் ராமர் சீதைன்னு வழிபடுறோமா, அவங்க எல்லாமே இந்த புத்தியின் தேவையே இல்லாம தான் முடிவெடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஏஞ்சல்ஸ் அப்படிதான் முடிவெடுத்துட்டு இருந்தாங்க, புத்தியின் தேவைப்படாம. சாதாரண மனிதர்கள் நீங்களும் எனக்கும் தான் இந்த புத்தி தேவைப்படுது. எதனால அப்படின்னா, ஆத்மாவோட சக்தி இறங்குனதுனால. ஆத்மாவோட சக்தி இறங்குறது அப்படின்னா உடலுக்கு சக்தி இருக்குது, அது நல்லா சாப்பிட்டா சக்தி இருக்கும், பசி பட்டினியில கடந்தா சக்தி இருக்காது. அதே மாதிரி ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும் போது இந்த புத்தியின் தேவை இல்லாம, அதாவது மனதில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும்போது இந்த புத்தியின் தேவை இல்லாம முடிவெடுக்க முடியும். எப்போ இதுல இம்பியூரிட்டி, அதாவது கெட்ட எண்ணங்கள் ஆட் ஆகுதோ அப்போ ஆத்மாவோட சக்தி குறைஞ்சிருது, இந்த புத்தியின் தேவையெல்லாம் முடிவெடுக்க முடியல. எதுக்கெடுத்தாலும் சரி தப்புன்னு பகுத்தறிஞ்சிட்டே இருக்கும் காரணத்தினால் அதன் அடிப்படையாக கொண்ட சயின்ஸ் எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. எவால்வ் ஆனது பிறகு இதோட லாஜிக்கோட ஆதாரம் என்னது, கெட்டெண்ணங்கள் வந்ததுனால தானே பகுத்தறிவே வேலை செய்யுது. அந்த பகுத்தறிவை ஆதாரமா கொண்டு இருக்கக்கூடிய சயின்ஸும் கண்டிப்பா நெகட்டிவான இம்பாக்டை தான் உருவாக்கும். இதனாலதான் சயின்ஸ் டிஸ்ட்ரக்டிவா இருக்குது. இதனாலதான் சாத்தான் கனியை ஏவாளுக்கு கொடுத்து அவனுக்கு பக்தரி வேலை செய்யணுங்கிற இன்டென்ஷன் அந்த சைத்தானுக்கு இருந்தது. கடவுளை எதிர்த்த கடவுள் மறுப்பு கொள்கைக்கு இருக்கக்கூடிய பெரியாருக்கும் அதனாலதான் பகுத்தறிவு பகலவன் பெயர் வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சு வைக்கல, மறைமுகமா நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வையும் நம்ம வைக்குது. இதுக்கான உண்மையான ரீசன் இதுதான். அவங்க வேற ஏதோ காரணம் சொல்லிக்கலாம், பகுத்தறிவு பகலவன் நாங்கள் வேற எதுனாலதான் பேர் வச்சோன்னு. ஆனா உண்மையான அர்த்தம் இதுதான். அப்ப எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுளை எதிர்க்கக்கூடிய சைத்தான் பகுத்தறிவு வரணுங்கிறதுக்காக ஏவாளுக்கு கனியை கொடுத்துச்சு, அதுக்கும் இதுக்கும் எப்படி முடிச்சு விழுந்திருக்கும்? ஒரு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி தானே இருக்குது. ஆனா முடிச்சு இருக்குது, இந்த முடிச்சு தான் அந்த முடிச்சு, இதை அவிழ்த்தாச்சு. ஓகே, புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மா தான் நம்மன்னு சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆத்மாவில் சக்தி இறங்கிருச்சுன்னு பார்த்தோம். சக்தி இறங்கின காரணத்தினால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சொல்லப்படக்கூடிய தீய குணங்கள் நமக்குள்ள வந்துருச்சு. அதை போக்கணும் அப்படின்னா செம்பொன் தினமான ஒளி உலகத்துல, அதாவது செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி ஒரு சின்ன ஒளி புள்ளியாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னா, ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. ஆத்மாவுடைய தந்தையாகிய கடவுள் அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி மின்னிக்கிட்டு இருக்காரு. அவருடைய இருப்பிடம் என்ன அப்படின்னா பரந்தாமம், பரலோகம் சொல்லப்படக்கூடிய இடத்துலதான் அவர் இருக்கிறாரு. நீங்க பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா என் தந்தை சிவபரமாத்மா அப்படின்னு நினைச்சு, அதாவது அல்லா, சிவன், பரமபிதான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரே கடவுள்னு நினைச்சு நீங்க எந்த கடவுள் மேல
யார் மேலே கடவுள்னு சொல்லி நீங்கள் ஜீசஸ் மேலே வச்சுருந்தாலும் சரி, கிருஷ்ணர் மேலே வச்சுருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கையை அப்படி கடவுள் மேலே திருப்பி அவர் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க ஆத்மா பரிசுத்தமாகும். பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா நினச்சி அவருடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கடவுள் நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டோம். அவருடைய இருப்பிடம் என்ன அப்படின்னா பரந்தாமம், பரலோகம் சொல்லப்படக்கூடிய இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சூரிய குடும்பம் நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் தாண்டி மேலே இருக்கிறதுலே டாப்பில் இருக்கிறது அதுதான். அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க ஆத்மா தூய்மையாகிடும். அவரோட ரூபம் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரூபம் தான் ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்படக்கூடிய அல்லாஹ், சிவன், பரமபிதான் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரே கடவுள் இவர் தான். ஓகே, தேங்க்யூ.